பாதாள உலக நடவடிக்கைகள்ல பிரதானமா செயற்பட்டவங்க, வெளிநாடுகள்ல தலைமறைவாக இருந்து சண்டித்தனம் காட்டினவர்கள் எல்லாம் இந்த அரசாங்கம் கைது பண்ணிருக்கு. அது ஒரு பெரிய விஷயம். கோட்டாபே ராஜபக்சனுடைய முன்னாள் செயலாளர் இருக்கார் தானே, சுகீஸ்வர பண்டார, அந்த சாணில கூட அடி வாங்கிட்டு வந்த சாணில அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, இன்னைக்கு லஞ்ச ஊழல் ஆணையாளர் திணைக்களத்துக்கு போயிருக்காங்க. சரி, ஏன் நீங்க இன்னைக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு வந்தீங்க அப்படின்னா, இவர் சொல்றாரு, லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் ஆணையாளருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ண லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, நம்ம நாடு வந்து 5 துன்பங்களை சந்திச்சிருக்கான், இப்ப 6வது துன்பத்தை சந்திச்சிருக்கான். அது என்னன்னு சொன்னா ஜேவிபியை சந்திச்சிருக்கான் 6வது துன்பமா. இந்த நேரத்துல முக்கியமான விடயம் என்று சொல்ல வேணும் அன்பு நேர்களே. நேற்றைய நாள்ல நூலிடையில ஒரு பெரும் விபத்துல இருந்து டில்சான் தப்பி இருக்கிறார். இந்த மோட்டார் பைக்கை வந்து ஒரு குச்சி போட்டு ஸ்ரீலங்காவில ஓட்டி இருக்கிறாருன்னா அந்த அளவுக்கு அந்த திடீரென்று உடைஞ்சிட்டு அந்த கைப்பிடி. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஹஜ் பெருநாள்ற ஸ்பெஷல் சில ஃபுட் தனி ரகம் அவங்களுக்கு அது வந்து ஒரு வேற லெவலா இருக்கும். இப்ப உதாரணம் சொல்ல போனா ஊர்ல இருக்கிற கணக்கு பாய் மாதிரி ஞாபகத்துக்கு வராங்க. அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. தம்பி 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 அண்ணன் பெருமையா சொல்லுவேன். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம். உலகெங்கிலும் பறந்து வாழ்கின்ற முஸ்லிம் உறவுகளுக்கு இன்று ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்களை, மனமார்ந்த ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னன்னா, அன்பு, அமைதி, மனிதநேயம் ஆகியவற்றை வெளிப்படுத்தக்கூடிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்களை எங்களுடைய நாட்டு நடப்பு நிகழ்ச்சியின் சார்பிலும் எங்களுடைய ஊடக வலையமைப்பு சார்பிலும் ஒட்டுமொத்த முஸ்லீம் சகோதரர்களுக்கும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மகிழ்ச்சியா இருங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தொடர் விடுமுறைகள் காத்திருக்குது. எனவே உங்களுக்கு ஒரு பெரியதொரு மகிழ்வு நிறைந்த நாளாக இந்த ஹஜ் பெருநாள் அமையும் என்றதுல நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். உங்களோட மகிழ்வுல நாங்களும் பங்கெடுக்கிறோம். நிச்சயமா. அப்போ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் காலையிலேயே முஸ்லிம் சொந்தங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அந்த வாழ்த்து செய்தியில ஒரு முக்கியமான இடத்தை நான் சொல்லிட்டு ஆரம்பிப்போம். நெருக்கடிக்கு மேல் நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ள இவ்வுலகில் மனிதர்களுக்கு இடையில் நிலவ வேண்டிய பிணைப்பின் மகத்துவத்தை பற்றிய பரந்ததொரு முன்மாதிரியை ஹஜ் பெருநாள் வழங்குகிறது. தனிப்பட்ட அந்தஸ்துகளுக்கு அப்பாற்பட்டு உலகின் 4 திசைகளில் இருந்தும் வருகை தரும் அனைத்து முஸ்லிம்களும் ஒன்றிணைந்து மத வழிபாடுகளை நிறைவேற்றும் இச்சந்தர்ப்பமானது சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் குறித்த சிறந்ததொரு முன்மாதிரியை உலகிற்கு எடுத்துச் சொல்கிறது என்று நான் நம்புகிறேன். மேலும் மத்திய கிழக்கின் யுத்த சூழ்நிலை காரணமாக முழு உலகமும் எதிர்நோக்கியுள்ள கடினமான சவால்களுக்கு மத்தியிலும் மக்கா நகருக்கு புனித யாத்திரை மேற்கொள்ளும் முஸ்லிம்கள் இப்ராஹிம் நபி அவர்கள் தனது வாழ்நாளில் செய்த எல்லையற்ற தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்துகிறார்கள் அப்படின்னு அவருடைய வாழ்த்து செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஆகவே எல்லா சொந்தங்களுக்கும் ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை நாங்கள் மீண்டும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை, இன்றைக்கு அவங்களோட உணவு முறையாக இருக்கலாம், அவர்கள் இன்றைக்கு அந்த அவர்களுக்கு இடையில் இருந்த ஹஜ் பெருநாளை வந்து ஒரு வித்தியாசமான அன்பு அல்லது அவர்கள் உணவு பரிமாற்றல் எல்லாம் ஒரு பார்க்கறதுக்கு ஒரு அழகா இருக்கும். அந்த உணவு பரிமாறுற முறையா இருக்கலாம், உணவு சமைக்கிறதா இருக்கலாம், அந்த அவங்களோட பிரியாணி எல்லாம் நல்லா மறக்க இயலாது. அந்த அப்படி ஒரு பிரமாதமா இருக்கும். அப்படி அந்த நெய் வாசம் அப்படியே தூக்கிட்டு வரும். அப்படி அந்த கோழிக்கால் அப்படியே அந்த 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 ஃபிளேவர் வந்து அது அந்த அந்த பெருநாள்ல சமைக்கிறது. அது ஹஜ் பெருநாள்ற ஸ்பெஷல் சில ஃபுட் தனி ரகம் அவங்களுக்கு அது வந்து ஒரு வேற லெவலா இருக்கும். இப்ப உதாரணம் சொல்ல போனா ஊர்ல இருக்கிற கணக்கு பாய் மாதிரி ஞாபகத்துக்கு வராங்க. அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. தம்பி 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 அண்ணன் பெருமையா சொல்லுவேன். இந்த என்ன சொல்றேன், கடலைக்கறியா இருக்கலாம், பாட்ஸ் கறியா இருக்கலாம், அப்படி ஒரு பிரமாதமான இன்றைய நாள் அது ஒரு பெரிய செலிப்ரேஷன். அது அவங்க என்ன செய்வாங்கடா டெல்சான், பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச உறவுகள் அவங்களுக்கு எல்லாம் அதை ஒரு தட்டுல போட்டு பரிமாறுவாங்க. அது பரிமாறுறதுதான் மெயினே. இதுல அவங்க சாப்பிடுறது இல்ல, அவங்க சாப்பிடுறதோட மத்தவங்களும் சாப்பிடணும் அப்படிங்கிறதா இதுல மெயின் திங்க. பலர் அழைச்சு கொள்ளுவாங்க வீட்டுக்கு அந்த கொண்டாட்டத்துல. அதுவும் தனித்தனியா சாப்பிடுறதெல்லாம் இல்ல, தனித்தனி பிளேட்லாம் இல்ல, ஒரு சவான் எல்லாம் அமர்ந்து ஒரு இடத்துல கைய வச்சு சாப்பிடுவோம், அவ்வளவுதான். அதுதான் நல்ல ஒற்றுமை, சமாதானம். அது நல்லா பாக்குறதுக்கே மகிழ்ச்சியா இருக்கும். அப்படி இருக்க நேரத்துல இன்னைக்கு இலங்கையில இப்ப இந்த கொண்டாட்டங்கள்லாம் போய்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு கவலைக்கிடமான ஒரு செய்தியும் பதிவாகி இருக்குது. என்னன்னு சொன்னா, களுத்துறை பகுதியில வந்து ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் இன்று காலையிலேயே பதிவாகிருச்சு.
ஒரு இஸ்லாமிய வர்த்தகர் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அவர் இன்று காலையிலேயே இந்த ஹஜ் பெருநாளை கொண்டாடுறதுக்கு தயாராகி இருப்பாரு நினைக்கிறேன். பள்ளிவாசலுக்கு சென்று வருகிறாரா இல்லாட்டி அவர் அதுக்கு செல்றதுக்காக வெளியே வந்தாரான்னு எதுக்குன்னு தெரியல. ஆனா வெளியே வரும்போது காத்திருந்த துப்பாக்கிதாரிகள் வேன் ஒரு கார் வண்டியிலிருந்து துப்பாக்கி சூட்டை நடத்தி இருக்கிறார்கள். அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதும் உயிரிழந்திருக்கிறார். இப்போ 2 வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கொண்டு இவங்க வந்த கார் கைவிடப்பட்ட நிலையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கதா சொல்றாங்க. வேன் ஒன்றுல தப்பிச்சு போனதா சொல்றாங்க. துப்பாக்கி சூட்டு சம்பவமும் நடந்திருக்கு. அதன் அடிப்படையில் இந்த வருடத்தின் முதல் நாளில் இருந்து இதுவரையான காலப்பகுதிகளில் 15 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. இது வருடத்தின் 5வது மாதம். 15 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள், அதுல 12 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதையும் நாங்க சொல்லிக்கணும். ஆனா இதே போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப க்ளோத்தா. போன வருஷம் மே மாசத்து அளவுல 50-60 தாண்டிடுச்சு துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள். 50-60 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தாண்டிடுச்சு. ஒட்டுமொத்தமா 120க்கும் மேற்பட்ட துப்பாக்கிச்சூடுகள் கடந்த வருடம் நடந்துச்சு. ஆனா இந்த வருஷம் இதுவரை குறைந்த அளவு தான். ஆனால் இன்று இந்த பெருநாள் தினத்தில் இப்படி ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்தது கொஞ்சம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இல்ல ஒரேடியா குற்றச்செயல்கள் அதிகரிச்சிருந்த ஒரு நாட்டுல ஒரேடியா எல்லாத்தையும் குறைக்க இயலாது. கடந்த வருடம் இதே மாதத்தோட ஒப்பிடக்குள்ள இந்த வருடம் குற்றச்செயல்கள் குறைந்ததாகத்தான் பார்க்கப்படுது. அதுக்கு ஒரு காரணம்னா அதுக்கு ஒரு காரணம் பிரதானமா செயற்பட்டவங்க, அதாவது இந்த பாதாள உலக நடவடிக்கைகள்ல பிரதானமா செயற்பட்டவங்க, வெளிநாடுகள்ல தலைமறைவாக இருந்து சண்டித்தனம் காட்டினவர்கள் எல்லாம் இந்த அரசாங்கம் கைது பண்ணிருக்கு. அது ஒரு பெரிய விஷயம். அது உண்மைக்குமே இப்ப ஊடகவியலாளர் சமுதித்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதையும் வாசிடுறேன். சமுதித்தையும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னு சொன்னா, இந்த ஆட்சி பாதாள உலகத்தின் முக்கிய தலைவர்களை கடுமையாக ஒடுக்குகிறது. இப்போது ஜனாதிபதியையோ வேறு யாரும் மிரட்ட முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. உண்மைக்குமே வருட ஆரம்பத்திலிருந்து நாங்க பாக்குறோம், முக்கியமான பல புள்ளிகள் கைது பண்ணி அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இன்னும் 83 சிகப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பாதாள உலக நடவடிக்கையோட தொடர்பட்ட பல பேர் தலைமறைவாகி இருக்காங்க. அவங்களையும் மிக விரைவில் பிடிச்சிட்டு வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள், வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள், பாதாள உலக நடவடிக்கைகள் குறைஞ்சுக்கிட்டு வர்றத இலங்கையில அவதானிக்கூடதான் இருக்கு. நல்ல விஷயம் தானே, நல்லதை சொல்லணும். இல்ல நான் அதுதான் சொன்னேன். கடந்த வருடத்தோட ஒப்பிடக்குள்ள இந்த மே மாதம் வரைக்கும் கணிசமா குறைஞ்சிருக்கு. அதாவது அந்த வகையில ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள், அப்புறமா மற்றது போதை வசு கடத்த. இப்ப என்ன பிரச்சனை என்றால், நாட்டுக்குள்ள வார அடுத்த கட்ட குழப்பத்தையும் இந்த போதை வசு கடத்தக்கார உள்ளுக்குள்ள நேற்று முஜிபுல் ரஹ்மான் அந்த ஆடியோ சம்பந்தமா சொன்ன நீங்க அதெல்லாம் இதெல்லாம் இல்ல, இது எந்த பேர்ல எடுத்து செய்யணும் அவர் உடனே சொல்லிட்டாரு. கோல் எடுத்து நாங்க இன்சைட்டுக்கு எடுத்துருந்தோம். அவரோட வாய்ஸ் கோலம் எடுத்து நேரடியா கேட்டுட்டோம். என்ன எம்பி, இப்படி உங்களை பத்தி ஒரு செய்தி வந்திருக்குது, என்ன கதை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இது என்னையோட அரசியல்ல என்னையோட கொஞ்சம் க்ளோஸா இருந்த ஆக்கள்ட சிம் ஒண்ணு கைதாகி இருக்க ஒரு நபருக்கு சிம் போயிருக்கு. அவரு தான் அந்த சிம்ல எனக்கு ஏற்கனவே வந்த கோல்ஸ இவங்க இப்ப வந்ததா நினைச்சிட்டாங்க. இப்ப வெலிக்கடை பந்தனாக்கார டவர்ல இருந்து எனக்கு ஒரு கோலும் வரல. இது முன்ன கிராண்ட் பாஸ் மாளிகாவத்துல இருந்து எனக்கு வந்திருக்கு அப்படின்னா அவர் சொல்றாரு. எப்படின்னு இந்த விசாரணைகள் நடந்துகிட்டு எனக்கு தனிப்பட்ட ரீதியில இவரை தெரியாது. ஆனா இப்ப இவ்வளவு கொழும்புல இருந்து இவ்வளவு துணிவா கதைக்கக்கூடியவரால் இப்படியான ஒரு வேலைக்குள்ள ஈடுபடுவாருன்றது நம்புறதுக்கான வாய்ப்பு இப்ப என்ன சொல்லுங்க. இப்ப அரசாங்கம் இவ்வளவு கடுபடியா விசாரணை செய்யக்குள்ள முஜிபுல் ரஹ்மான் அதுக்குள்ள போய் தன்னை சிக்கி வைக்க கொள்றதா இல்ல இப்படியான வேலையில் ஈடுபட மாட்டார். அவர் ஆல்ரெடி களம்புல மிகவும் ஒரு ஸ்டாண்டர்டா வாழக்கூடிய ஒரு ஆள், மிச்ச நாள் பொலிட்டிக்ஸ் செய்யக்கூடிய ஒரு ஆள். அப்ப அவருக்குன்ற ஒரு சில ஸ்டாண்டர்ட் இருக்கு களம்புல. இப்ப அவரை நாங்க இப்ப மெட்டாக்கள் மாதிரி ஒரு பஜார் ரவுடி அல்லது ஒரு அப்படி என்று சொல்லல. மற்றது அவர் ஒரு மார்க்கத்தோடையும் மிகவும் கனெக்டிவான ஒரு கதைக்கிற ஒரு ஆள். அவர் இப்ப தொடர்ந்து அவர் டக்குன்னு வாய்ஸ் ரைஸ் பண்ண பாருங்க. அப்படி இருந்தா அவர் இப்ப லேட் ஆகி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு அந்த சைக்காலஜிகளை பாத்தீங்கன்னா அவர் அதுக்கு பயப்பட்ட மாதிரி நான் பார்க்கல. அதான் முதல்ல வெளியிட்ட செய்தி ஊடக நிறுவனத்துக்கு எதிராகவும் அவர் சொன்னாரு, இன்ஷால்லா நான் பார்ப்பேன், அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரி பண்ண சொல்லி அவங்க அப்படி செய்யாட்டி சட்ட நடவடிக்கைக்கு போகணும். 2 பிரச்சனை இருக்கு சார். இப்ப இந்த குற்றச்செயல் உண்மையா செய்திருப்பாங்கன்னு சந்தேகிக்கப்படுற இப்ப முஜிபுல் ரஹ்மான் கதைப்பார், குற்றச்சாட்டுகளை முன்வைப்பார், தொடர்ச்சியா அவர போஸ்டா கதைப்பார், நல்ல போஸ்டா கதைச்சு கொண்டே இருப்பார். ஆனா ஆரையும் பார்த்து பயப்பட மாட்டார். அப்படியான ஒரு ஆள் இப்படியான வேலையில போய் சிக்குப்படுறதுக்கு அப்படியான வேலை செய்வார்ன்றதுக்கான இப்ப இப்படித்தான் சார். இப்ப உங்களோட ஒரு போட்டோ காப்பி ஐடென்டி கார்டு இருந்தது என்றால் ஆரம் தேவைன்னு சொன்னா உங்களை ஏதாவது இழுத்து பயன்படுத்தலாம். இந்த வகையில
முஜிபுல் ரோமான்ட நேற்று ஃபேஸை பார்த்தீங்கன்னா கூட அவர் அதை பெருசா அந்த அவர் கண்டுக்கல. கவலைப்பட்ட அவர் மாதிரியான பேசல. ஸ்ட்ராங்கா இருக்கார், செடியா நிக்கிறார். නෑ ඒක මම දැක්කා විශේෂයෙන්ම මම මේ කනගාටු වෙනවා මේ රටේ මේ වගකිව යුතු මාධ්‍ය ඒ මාධ්‍ය මේ ප්‍රවෘත්ති වාර්තා කරන ආකාරයෙන්. මොකද වාර්තා කරලාම තියෙන්නේ ඉතාම ද්වේෂ සාගත ලෙස ඒක බලන කෙනාට අපි ගැන වැරදි ආකාරයේ ප්‍රතිරූපය ගොඩනැගීමේ අරමුණ ඒ වාර්තාකරණයේ තියෙනවයි කියන එක මට පැහැදිලිව පේන්න තියෙනවා. அப்போ அதனால லேசான் இது நான் நம்பல. மற்றது முஜிபுல் ரோமானுக்கு அதெல்லாம் பெரியதில்லை. ம். இப்படி இருக்கணும்னா இப்ப பாருங்க, இன்னைக்கு ஒரு கொஞ்சம் விசித்திரமா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது கொஞ்சம் எப்படின்னா, கோட்டாபே ராஜபக்சனுடைய முன்னாள் செயலாளர் இருக்காரு தானே, சுகீஸ்வர பண்டார, அந்த சாணில கூட அடி வாங்கிட்டு வந்த சாணில அவர் இல்ல, இல்ல. என்ன செஞ்ச இல்ல ஐநாவுக்கு ஓடுனவர் சாணில அடி வாங்கிட்டேன்னு ஐநாவுக்கு ஓடுனவர் இருக்காரு தானே. அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, இன்னைக்கு லஞ்ச ஊழல் ஆணையாளர் திணைக்களத்துக்கு போயிருக்காங்க, பிரைபரி கமிஷனுக்கு போயிருக்காரு. எதுக்கு போனாரு அப்படின்னா, சரி ஏன் நீங்க இன்னைக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு வந்தீங்க அப்படின்னா, இவர் சொல்றாரு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் ஆணையாளருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ண லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அதுல இருக்க ஆணைக்குழுக்கு ஆணையாளருக்கு எதிராகவே ஆணைக்குழுல ஒரு முறைப்பாடு பண்ணிட்டு வந்திருக்காரு இன்னைக்கு. பாத்துக்க எப்படி இதுல இந்த அரசாங்கம் சீரியஸ்னஸ் உணராம இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ம். இவங்கள் ஒருவேளை இந்த ஆட்சி கவுல் கொண்டு நடந்தால் யார் யாரை கைது செய்யலாம், யார் யாரை விசாரிக்கலாம்ன்றதுக்கான இதுவே முன்னேற்பாடு நிகழ்ச்சியும் நடக்குது. இப்ப இவங்க எல்லாம் நாங்க எல்லாரும் ஜெனிவனா இருக்கிறோம், எங்களுக்கு போட்டாலும் நாங்க அதை ஏற்றுக்கொள்வோம்ன்றாங்க. எதிர்த்தரப்புல பெரிய ஒரு சூழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கு. சூழ்ச்சி ஆனா இவங்க நடக்குது, தரப்புலயும் கணக்க மிஸ்டேக் நடந்து கொண்டிருக்கு. ம். இவங்களும் கணக்க மிஸ்டேக் செய்து கொண்டிருக்கிறாங்க. இவங்களோட மிஸ்டேக்குகள் அவங்களுக்கு பலமா போகுது. பலமா போகுது, இல்லாமல் இல்லை. அது கண்டெய்னரா இருக்கலாம், உண்மைதான். நிலக்கரியா இருக்கலாம், எல்லாம் ஆளுங்கட்சிகிட்ட பதில் இல்ல. இல்ல அதான் இப்ப சுகீஸ்வர மன்னர் என்ன சொல்றாருன்னா, நிலக்கரி சம்பந்தமா முறைப்பாடு பண்ணோம், இதுவரை எந்த விசாரணையும் இல்ல. 2.5 அமெரிக்கன் டாலர் சம்பந்தமா திரைசேரியில காணாம போன சம்பந்தமா முறைப்பாடு வச்சோம், இன்னும் எந்த விசாரணை இல்ல. கண்டெய்னர் சம்பந்தமா குற்றச்சாட்டு முன்வச்சோம், இன்னும் எந்த விசாரணை இல்ல. அதனால நாங்க லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு எதிராக இன்னைக்கு நாங்க கம்ப்ளைண்ட் பண்றோம், பாப்போம் இது சரி விசாரிக்கப்படுமா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல முக்கியமான விடயம் ஒன்றை சொல்ல வேணும் அன்பு நேர்களே. நேற்றைய நாள்ல நூலிடையில ஒரு பெரும் விபத்துல இருந்து டெல்சான் தப்பி இருக்கிறார். அவர் அலுவலகத்துல இருந்து செல்லக்குள்ள அவர் எனக்கு அந்த காணொலியை நேற்று அனுப்பினதால் உங்களுக்கு பகிர்ந்து கொள்றேன். ஏன்னா இப்ப எல்லாருக்கும் ஓவரால் பிளஸிங் வேணும். இப்ப பலர் உங்களை போன்றவர்கள பல பிளஸிங்கள் ஆசீர்வாதம் தான். நேற்று அவர் விபத்துன்றது ஒரு பாரிய விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க இந்த மோட்டார் பைக்கை பார்க்கலாம். இந்த மோட்டார் பைக்கை ஒரு குச்சி போட்டு ஸ்ரீலங்காவில் ஓட்டி இருக்கிறாருன்னா அந்த அளவுக்கு அந்த திடீரென்று உடைஞ்சிட்டு அந்த கைப்பிடி. என்ன ஒரு புத்திசாலித்தனம். கரை பிடிச்சிருந்திருக்கு, நானும் கவனிக்கல. அந்த டெல்சான் அந்த குச்சியை பிடிச்சி ஓடி கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றாரு, ஒரு நூலிடையிலான அந்த விபத்து தவிர்க்கப்பட்டது. விபத்து அது பாரதூரமான விபத்து. ஒரு கைப்பிடி உடைஞ்சதுன்னா வேகமா போயிருந்தா அது வேற லெவல் பிரச்சனை ஆகியிருக்கும். அது ஏதோ எனக்கு கட்டுப்பாட்டுல கொண்டு வரக்கூடிய அளவு நான் மெதுவா தான் போயிருக்கேன். அது ரொம்ப நாளா அந்த கைப்பிடி கரை பிடிச்ச கைப்பிடியா இருந்திருக்கு, நானும் கவனிக்கல. அதனால நான் இனி கவனமா இருப்பேன். இனி நான் எந்த நாளும் அவதானமா இருப்பேன். தான் இந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுறவங்க நம்ம நண்பர்கள் எல்லாம் ரொம்ப அவதானமா இருங்க. எந்த நாளும் பைக்கை அடிக்கடி செக் பண்ணிக்கங்க. நான் விட்ட பிழை அதை நான் இனி சரியா இருப்பேன். அதை நான் சொல்லிக்கிட்டு உங்களுக்கும் ஒரு அவதானம் கொடுக்குறேன். ஏன்னா மழை காலங்கள், ரொம்ப அவதானமா வேகமா பயணிக்காதீங்க, மெதுவா போங்க, பார்த்து கவனமா இருந்துக்குங்க. அதை சொல்லிக்கணும். ஆனா சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நம்ம நாடு 5 துன்பங்களை சந்திச்சிருக்கான், இப்ப 6வது துன்பத்தை சந்திச்சிருக்கான். அது என்னன்னு சொன்னா ஜேவிபியை சந்திச்சிருக்கான் 6வது துன்பமா. මෙහෙම අසරණ භාවයට පත් වුණු රටේ ජනතාව රවටන්න එපා. වසර 7ක් තුල මේ රට ඛේදවාචකයන් 5කට මුහුණ දීලා තියෙනවා. පාස්කු ත්‍රස්ත ප්‍රහාරය, කොරෝනා කොවිඩ් වසංගතය, රට බංකොලොත් වීම, දිත්වා කුණාටුව, මැද පෙරදිග යුද්ධය. වසර 7ක් තුල ඛේදවාචකයන් 5යි. අද වන විට මේ රටේ ලොකුම ඛේදවාචකය වෙලා තිබෙන්නේ බොරුකාර දේශපාලන. බොරුව ඇන්දවිල්ල තවදුරටත් මේ ආණ්ඩුව තමන්ගේ දෛනික රටාවේ ඉහළම ක්‍රියාදාමයේ බවට පත් කිරීම මේ රටේ ජනතාවට කරන
ලොකුම හානියයි කියන එක මම මේ අවස්ථාවේ කියන්න. அவர் சொல்ற கருத்துக்கு முதல் இன்னும் ஒரு கருத்து வந்திருக்கு. அந்த வாய்ஸ் கட்ட கேட்டதோட ம். பிரதமர் பதவிக்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவை நியமிக்க அரசாங்கம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக அறிய முடிகிறது. குட்டியாராச்சி சொல்லிக்கார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா பிரதமர் பதவிக்கு தகுதி இல்லாதவர். எமது இளம் தலைவர் நாமல் ராஜபக்சவை பிரதமராக நியமியுங்கள். இவங்கட விளையாட்டு செய்தி குறுக்கமா இருக்கு. விளையாட்டு அதோடப்ப எல்லாரும் என்ன சீரியஸா அடுத்தது இருக்கணும், இவங்க வேற குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு. அடுத்தது டில்ஷான் இன்னும் ஒரு ஆனா முக்கியமான ஜனாதிபதி ஒண்ணு சொல்லியிருக்காரு, அதை நாங்க சொல்லி ஆகணும். உலகளாவிய சவால்கள் இருந்த போதிலும் இலங்கை பொருளாதாரம் வலுவாக இருப்பதாக IMF தெரிவித்துள்ளதுடன் $695 மில்லியன் விடுவித்துள்ளது. நல்ல விஷயம் ஒண்ணு. ஆனா பொருளாதார ஸ்திரத்தன்மை ஒண்ணு இருக்கனால $695 மில்லியன் விடுவிச்சிருக்கு. நம்ம நாட்டே கிடைக்குது, IMF நல்லது கிடைக்குது. நல்லது நல்லது. ஆனா 2027க்கு அப்புறம் தொடர்ந்தும் என்னதான் IMF என்னதான் நீங்க சொன்னாலும் டில்ஷான் 5 மாசத்துல 600 மில்லியன் ரூபாவை இந்த அரசாங்கம் இழந்திருக்கு, காணாமாக்கி இருக்குது. காணாமாக்கிருக்கு. அப்படியா இல்லாட்டி என்ன? சரி, காணாமாக்கிருக்கு. அதான் ஆ, இவங்கள கரப்ஷன் இல்ல, ம். வெளியில போயிருக்கு தெரியாது. கவனம் இல்லாம இருந்துட்டாங்க, அது ஆ. எங்கிட்ட போயிருச்சு. அதே நேரம் டில்ஷான் இன்னும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை நீங்க பார்த்திருப்பீங்க. நாங்க பேசாம போக இயலாது. ம். அந்த விடயமுண்டை ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த இலங்கையிலையும். என்னன்னு சொல்லுங்க பாபன் டில்ஷான். என்ன? அதாவது மகாநாயக்க தேரர்களின் கோரிக்கையின் பேரில் 1931 ஆண்டின் விகார மற்றும் தேவாலய சட்டத்தை திருத்தி புத்த பிக்குகள் தொடர்பான ஒழுக்காற்று விசாரணைகளை கையாள அதிகாரம் கொண்ட தர்மாதிகாரணைய ஒன்றை மீண்டும் நிறுவ அரசு நடவடிக்கை எடுத்துள்ள என்று கூறியிருக்கிறார். அதாவது பௌத்த பிக்குகளுக்கு மட்டும் தனியான ஒரு நடைமுறைன்னு தான் அது சொல்லப்படுது டில்சான். அது தனியாத்தனம் கவனிக்கணும், அவங்க எல்லாரோடையும் சேர்த்து பார்க்கலாம்னு இல்ல, அனுபவம் இப்ப எனக்கு ஒரு டவுட். நல்லா இருந்தா தானே தேரர், அப்படின்னா நல்லா ஒழுக்கமா இருந்தா தானே ஒரு தேரர் இல்லையா? தேரராவையும் தப்பு பண்ணலாம், இவங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கிறது. இலங்கையில சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் தான் தேவை. பிக்குகளின் ஒழுக்கத்தை பேணுவதற்கு தேவையான சட்டங்கள் விரைவில் தயாரிக்கப்படும். நேற்று பெசாக் நிகழ்வு ஆரம்பிச்சு வைக்கிற டைம்ல பௌத்த பிக்குகள் குற்றம் செய்தா அவங்கள நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிடலாம், கைவிலங்கிடையிலாது, அதெல்லாம் புல என்ற மாதிரி சொல்லிட்டு துறவிகள் ஒழுக்கத்தன்மையை முதலில் சங்க நீதிமன்றங்கள் மூலமே விசாரணை செய்ய வேண்டும். கசப்ப தேரர் சங்க நீதிமன்றங்கள் மூலம்தான் விசாரணை செய்யணும். இது ஒரு அனுரகுமார மதத்துக்கு அப்பாற்பட்டவர் என்றதை இழந்துட்டார் நேற்றையோட. அது ஒரு பெரும் துயரமா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாது தலதா மாளிகையை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கெக்ராவ துசதர்சன தேரர் கொள்ளியிருக்கிறார் என்று சொன்னால், தலதா மாளிகையில் குளறுபடி போல விகாரை மற்றும் தேவாலய சட்டங்களை ரத்து செய்து அட்டமஸ்தானம் மற்றும் தலதா மாளிகை நிர்வாகத்தை அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். இந்த மதஸ்தானங்களுக்கு தினமும் கோடிக்கணக்கில் நிதி கிடைக்கிறது, அதை மக்களின் நலனுக்கு பயன்படுத்த வேண்டும். இது வேற பிளான். நம்ம சினேக் பாபு தமிழ்நாட்டுல செய்த மாதிரி அறநறைத்துறையை காட்டி எல்லாத்தையும் அள்ளின மாதிரி சினேக் பாபு பார்த்திருக்கு போல இருந்தால் ஒரு பெரிய ஒரு ஆபத்தான சட்டம், அனுரோட சட்டம். அதாவது பௌத்த பிக்குகளை தண்டிக்க இயலாது, அவர்களுக்கு எல்லாம் நடைமுறை செய்யலாம்ன்றது ஒரு மேலதிகமான தகவல் வேணும் என்றால் இன்றைக்கு செய்திகளுக்கு பல பாருங்க என்ன நாங்க இப்ப இதுல மாற்றம் ஒண்ணு கொண்டு வரது இந்த புத்த சாசனத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா காவி உடை அணிந்து அவங்க ஒரு தேரராக வந்ததுக்கு அப்புறமா ஒழுக்கமா இருக்கணும், ஒழுக்கம் இல்லாம இருக்கவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கத்தானே, அது நல்ல விஷயம் தானே இல்லையா? இல்ல அதான் அனுர விரும்புறாரு இல்ல, வேற என்னது சொல்றது? அனுர விரும்பல, நம்ம ஒண்ணு சொல்லல. ஆனா எடுக்கப்படணும், சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும். அதாவது நல்ல தேரர்களுக்கு எதிராக இல்ல, இந்த விழுமியங்களை மாறி போறவங்களுக்கு, தவறான நடத்தல ஈடுபடுறவங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு நான் கொண்ட மறந்துட்டோம் இந்த கலவரத்துல. அண்ணா, நாம் நினைப்பது போல் நாட்டில் நடக்காது. காரணம், நம் நாடு ஒரு பௌத்த நாடு என்று தான் சொல்ல வேண்டும். இங்கு பிக்கு ஒருவனுக்கு தண்டனை கிடையாது அண்ணான்னு சொல்லி ஒரு அன்பு நேயர் பின்னூட்டத்தில் சொல்லி இருக்கிறார். அதுக்கு திரும்பவும் அவங்க பதில் அளிச்சிருக்கிறாங்க. அதே போன்று கீழே பார்த்தீங்கன்னா, திரைப்படத்தில் சொல்வது போல் சாவுக்கு மேலான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், அது ஆண்டவனை வந்தாலும் மாற்றக்கூடாது. நீங்க என்னத்தை தான் சொன்னாலும் அனுர மாற்றிட்டார் உங்களுடைய தோழர். அதே போன்று கீழே பார்த்தீங்கன்னா, ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் கதைக்கும் ஒரு முக்கியமான SMS-ஐ சிறைக்கு செல்லும் ஒருவருக்கு யாராவது கொடுப்பார்களா? வெளியிலே இருக்கும் வரை 57 தடவைகள் கதைத்தவர் ஏன் பிறகு கதைக்கவில்லை, எப்படி தெரியும்? வசமா சிக்கினார் போல இருக்கு என்று இன்னும் ஒரு பின்னூட்டம் வந்திருக்கு. உண்மையில் நானும் அனுரவின் ஆதரவாளனே, ஆனால் இந்த கிழட்டு பயல் பிக்கு விவகாரத்தில் அரசு வாய் திறக்காது குறித்து
விசனத்துடன் பார்க்கிறேன். அரசு வாய் திறக்காது, ஆனால் ஊடகங்கள் தான் வாய் திறக்கும் என்ற கருத்தும் சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட நேற்றைய நிகழ்வை பார்த்தீங்கன்னா, இது ஒரு சட்டமற்ற நாடு. புத்த தர்மம் எல்லோரும் அங்கே ஒரு மோசமான வார்த்தை இருக்குது. அதை தவிர்க்கிறோம். கிட்டத்தட்ட அந்த 6 பிழை செய்தாலும் தண்டிங்கன்னு தான் மக்கள் சொல்றாங்க. ஆனா அரசு இவ்வாறான நடவடிக்கை அனுரவின் அதிரடி அறிவிப்புன்றது என்னன்றது பெரிய குழப்பமா தான் இருக்கு டெல்சா, இல்லையா? ரைட். ஆமா, அதான் பாப்போம். அது சரியா நடக்கணும் அப்படிங்கறதான் எதிர்பார்ப்பு. ஏன்னா இப்ப பாருங்க, சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தான் இப்ப பெருசா பேசப்படுது. அதோட சம்பந்தப்பட்ட தேரருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணுங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. விசாரணைகள் நடக்குது. விசாரணை முடிவில் உண்மை எது பொய் எதுங்கிற தெரிய வரும். அதனால நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான தேர்களுக்கு நடவடிக்கை எடுக்கத்தான் இந்த மாதிரி சட்டம் கொண்டு வரப்படுது. நிச்சயமா டெல்சா, நல்லது. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். தொடர் விடுமுறையா இருக்குது. அதனால நாங்களும் முடிந்த வரையில கிடைக்கிற தகவல்களை உங்களுக்கு சூடாக. ஓகே, பாய். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.